லால் சலாம் ரஜினிகாந்தின் சம்பளம் கேமியோ ரோலில் நடிக்க இத்தனை கோடியா? அவரது சம்பள விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்துள்ளார். இதையடுத்து இப்படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் லால் சலாம். இந்த படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இப்படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. தம்பி ராமையா, KS ரவிக்குமார், லிவிங்ஸ்டன், விக்னேஷ் உள்ளிட்டோர் படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களாக நடிக்கின்றனர். லால் சலாம் படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் கேமியோ கதாபாத்திரம் இதுவாகும். தமிழ் திரையுலக ரசிகர்களால் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் தான் நடிக்கும் படங்களுக்காக பல கோடிகளில் சம்பளம் வாங்கி வருகிறார். லால் சலாம் படத்தில் சில நிமிடங்கள் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக ரஜினிகாந்த் வாங்கியுள்ள சம்பள விவரம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்தின் கதாபாத்திரம் லால் சலாம் படத்தில் 40 நிமிடங்களுக்கு வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இவருக்கு 40 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி என்ற கணக்கில் ரஜினிகாந்திற்கு இந்த சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக சினிமா வட்டாரங்களில் பேசிக் கொள்கின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் முதல் முறையாக தனது மகள் சௌந்தர்யாவின் இயக்கத்தில் கோச்சடையான் படத்தில் நடித்திருந்தார். கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தில் உருவாகியிருந்த இப்படம் அவ்வளவாக வரவேற்பை பெறவில்லை என்றாலும் ஒரு சில ரசிகர்களை இப்படம் கவர்ந்திருந்தது. இதையடுத்து தனது மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கியிருக்கும் படத்தில் முதன்முறையாக நடித்துள்ளார் ரஜினிகாந்த். லால் சலாம் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருந்த நிலையில் இப்படத்தை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்து கொண்டுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்திற்கு 73 வயதாகிறது. இந்த வயதிலும் அவர் தனக்கு பொருத்தமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். கடந்த ஆண்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்திருந்த ஜெயிலர் படம் வெளியாகி வெற்றி பெற்றதை தொடர்ந்து தனது 170வது படமான வேட்டையின் படத்தில் கமிட் ஆனார். இந்த படத்தை ஜெய்பீம் புகழ் TJ ஞானவேல் இயக்கியிருக்கிறார். இதில் அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, பகத் ஃபாசில், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இப்படம் இந்த ஆண்டிற்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினிகாந்தின் 171வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இந்த படத்தின் கதை குறித்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க அன்பரீப் சண்டை பயிற்சி கலைஞர்கள் படத்திற்கு ஸ்டண்ட் இயக்குநர்களாக உள்ளனர். இப்படத்தில் ரஜினிகாந்த் இளமையான தோற்றத்தில் காட்டப்பட உள்ளதாகவும் இதற்காக டி ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது.